டிப்பிக்கல் முஸ்லிம் ஸ்டைல் பாய் விட்டு தம் பிரியாணி இந்த வீடியோவில் எப்படி பண்ணணும்னு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா சேவ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த 3 மட்டும் தான். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதை வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது போட்டு நல்லா வதக்கிட்டு அது வேகத்துக்காக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணணும். வெறும் சக்தி மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவோம், வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண மாட்டோம். அப்புறமா சிக்கனோ மட்டனோ அதை ஆட் பண்ணிக்கணும். கூடவே தயிர், லெமன் ஜூஸ் இவ்வளோ தான் மசாலாக்கான இன்க்ரீடியன்ஸு. உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா குக் பண்ணணும், நல்லா வேகணும். சைடில் வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம சாப்பாடு வடிச்சிக்கலாம். சாப்பாடு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் செய்வோம். இது வந்து பார் பாயில் பண்ணி வச்சுக்கணும். சாப்பாடில் உப்பு கண்டிப்பாக போடணும். ஒன்று பாதியமாக அந்த ரைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வடித்து எடுத்துட்டு அந்த ரைஸை நம்ம மசாலா திரும்ப அடுப்பில் வச்சுட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டுறணும். இவ்வளோ தான் பிரியாணி. தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நெய், அதுக்கப்புறமா கேசரி பவுடர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருப்பாங்க, அது வந்து அங்கங்கே மேலே தூவிட்டு தம் போட்டுறணும். யூஸ்வலாக கீழே தவா வச்சு தம் போடுவாங்க இல்லையா, அதே மெத்தட் தான். ரைஸ் வந்து குச்சி குச்சியாக நிற்கணும், அப்போ தான் அது கரெக்டாக வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். தம் போட்டதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். தம் போடுறதுக்கு மேலே வந்துட்டு தண்ணி வைப்பாங்க, வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அது சூடாக இருக்கும். ஸோ அதையே வச்சுருவாங்க. தம் போட்டதுக்கப்புறமா சுட சுட தம் பிரியாணி முஸ்லிம் மீட்டர் ஸ்டைல் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. இன்கேஸ் உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.